அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி ஃப்ரைடே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் டெக் அப்டேட்டில் பார்க்குறேன். ரொம்ப சாரி டெக் அப்டேட் அப்லோட் பண்ண முடியல. மெயில்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர ஹை ஃபீவர். டெங்குவாக இருக்குமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இருந்தது. ரிப்போர்ட்ஸ் நல்ல வேலை நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. டாக்டர் வெதர் சேஞ்ச்னால வைரல் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி இருந்துக்கிட்டேன்னா ரொம்ப ஹை ஃபீவராக இருந்தது. ரொம்ப பாடி பெயின் அதிகமாக இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு இந்த வெதர் சேஞ்சில் ஃபீவர் வருது அப்படின்றாங்க. ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. பயங்கரமாக இருக்குது ஃபீவர் வந்தால். ஒரு வேலை செய்ய முடியல. பட் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் 5G நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் பிஎஸ்என்எல் அடுத்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கு நடுவில் ஒரு புது என்ட்ரி வரப்போது. அதானி குரூப்பும் இந்தியாவில் நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதோட இந்தியாவில் T20 வேர்ல்ட் கப் வரப்போது. ஆனால் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸில் அவங்க கொடுத்துட்டு இருந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி தெரியுது. அது என்னென்ன பிளான்ஸ் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Realme 10 Pro இதை பற்றிய தகவலும் வந்திருக்கு. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 955 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G நெட்வொர்க் ஆக்ஷன் பற்றி நிறைய நம்ம டெக் அப்டேட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஜியோ, ஏர்டெல் நிறைய கம்பெனிஸோட புது என்ட்ரியாக அதானி வந்திருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தோம். பட் அதானி குரூப் அவங்க டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ப்ரைவேட் 5G அதாவது இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு தான் 5Gயில் ஒர்க் பண்ண போகிறோம். நார்மல் டெலிகாம் செக்டாரில் நாங்கள் வரப்போகிறதில்ல, இது ப்ரைவேட் 5G அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதானி குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்லேருந்து யூனிஃபைட் லைசன்ஸும் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த யூனிஃபைட் லைசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல்லாம் எப்படி இந்தியா முழுக்க சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அதானி குரூப்பும் இனிமேல் லாங் டிஸ்டன்ஸ் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்தெந்த சர்க்கிளுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல்லாம் இந்தியா முழுக்க வச்சுருக்காங்க எல்லா ஸ்டேட்ஸுக்குமே. பட் தற்சமயம் அதானி குரூப் இங்கே என்னென்ன சர்க்கிளுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, மும்பை. ஸோ இந்த சர்க்கிள்ஸ்க்கு எல்லாமே இவங்க யூனிஃபைட் லைசன்ஸ் வச்சுருக்கிறதுனால இனிமேல் லாங் டிஸ்டன்ஸ் கால் இன்டர்நெட், அதுக்கப்புறம் இன்டர்நெட் சர்வீஸ், அதாவது எப்படி ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு இவங்களும் எனி டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலலாம் 50 Hz, 100 Hzன்னு சில ஸ்பெக்ட்ரமே இவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் 5G நெட்வொர்க்கில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு தெரியுது அதானி குரூப்ஸ். நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். இன்னும் ஜியோ கிட்டத்தட்ட 10 ப்ரீபெய்ட் பிளான்லேருந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் உடைய சப்ஸ்கிரிப்ஷனை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா இந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி 3 மாதம், 6 மாதம், ஒரு வருஷம் வரைக்கும் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 ப்ரீபெய்ட் பிளான்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 ப்ரீபெய்ட் பிளானில் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே காஸ்ட்லி ப்ரீபெய்ட் பிளான். மேபி இந்தியாவில் உங்களுக்கு T20 வேர்ல்ட் கப் வருது இல்லையா, அது இதில் தான் இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஸோ உங்கள் பிளான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கெல்லாம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ₹151 ப்ரீபெய்ட் பிளான்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எல்லா ப்ரீபெய்ட் பிளான்ஸுமே ஆல்மோஸ்ட் 3119 ஆனுவல் பிளான் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. எதுலலாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84 டேஸ் பிளான் 1499, அப்புறம் 4000 ரூபாய் பிளான். இது ரெண்டுத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. மற்ற ப்ரீபெய்ட் பிளான்ஸ் எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ஸ் ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இதில் ஸ்மார்ட் ஃபோன் ரிப்போர்ட்டும் வெளியாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்ட் அதிகமாக சேல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பெர்சன்டேஜ் கணக்கு இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக சேலான ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன் தான் அதிகமாக சேல் ஆயிருக்கு. 26% சாம்சங் தான் சேல் ஆயிருக்கு. யூஸ்வலாக ஷாமி, அதாவது ரெட்மி, போக்கோ இது தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் அதிகமாக சேல் ஆயிருக்கு இந்த ஃபெஸ்டிவ் சீசனில். அடுத்ததாக ஷாமி 20% ஷாமி டிவைஸ். அதுக்கப்புறம் ரியல்மி 17% சேல் ஆயிருக்கு. மற்ற டிவைஸ் 38% அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஃப்ளிப்கார்ட் திவாலி சேலில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆஃபர் தான். ஏன்னா அவங்களுடைய Flip 3
3 அண்ட் Fold 3 ரெண்டுத்துக்குமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. Flip 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில், அதுக்கப்புறம் Fold 3 வந்து உங்களுக்கு அமேசானில். Flip 3 உடைய ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 59,999க்கு வந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்டர் 60,000ல். அதோட வந்து இங்கே சில கேஷ்பேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 54,999க்கு ஸ்னாப்ட்ராகன் 888 அதோட ஃப்ளிப் டிவைஸ் இந்த ஃபீச்சர்ஸோட வந்து 54,999 Flip 3 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது கூடவே நீங்கள் Fold 3 வாங்குறீங்க அப்படின்னா அது 1,09,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அமேசானில் 1,09,000க்கு அவைலபிளாக இருக்குது. அதோட ஃப்ளிப்கார்ட் பிக் திவாலி சேலில் விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் கிடைக்குது. பொதுவாக விவோ வந்து ஆஃபர்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்லைனில் மட்டும்தான் ஆஃபர்ஸ் இருக்கும். ஆன்லைனில் அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டி திவாலி சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ T1 சீரீஸ்லலாம் நல்ல ஆஃபர். இங்கே ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 Pro ஸ்னாப்ட்ராகன் 778ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 18,999க்கு வாங்கலாம். அதுக்கப்புறம் விவோ V25 நீங்கள் கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் வாங்குறீங்கன்னா இது கலர் சேஞ்சிங் பேக் பேனலோட இருந்தது. இது 27,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே விவோ V25 Pro இதை வந்து 32,999க்கு வாங்குற மாதிரி இங்கே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும் X80 X80 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கேமராலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விவோவுடைய டீல்ஸும் நீங்கள் செக் பண்ணலாம் ஃப்ளிப்கார்ட்டில். ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது ரியல்மியுடைய 10 Pro Plus இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர்ஸோட இந்தியா மட்டும் இல்லை NBTC ECCன்னு எல்லா இடங்களும் குளோபலில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ எங்கே ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. இங்கே சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1080ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது ரொம்பவே லேட்டஸ்ட்டாக MediaTek லான்ச் பண்ணியிருந்த ஒரு சிப். இவங்க லான்ச் பண்ணி கொஞ்ச நேரத்திலே வந்து ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ட்வீட் வந்தது, ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெஸ்ட் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரியல்மி 10 சீரீஸ் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அதோட இந்தியாவில் 5G லான்ச் ஆனதுனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து 5Gக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு புது ரூல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்தியாவில் லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 10,000க்கு மேலே லான்ச் ஆகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கண்டிப்பாக 5G எனேபிள்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000க்கு கீழே இருக்கிறது 4Gயாக இருக்கலாம். 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே 5Gயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டெலிகாம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்தியாவில் இன்னும் 2-3 வருஷம் எல்லாருமே வந்து 4G தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்க. 5Gக்கு மாறுறதுக்கு கண்டிப்பாக 2-3 வருஷம் ஆகும். இவங்க 5G ரோல் அவுட் பண்ணுறதுக்கே இன்னும் 1.5 வருஷம் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து 5G அப்படிங்கும்போது 5G டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட்லி ஆகும். ஸோ 10,000க்கு மேலே 5G அப்படிங்கும்போது இவங்க டிஸ்பிளேல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, பெர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ 5G அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிராண்ட்ஸ் குறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ரியல்மி 10 Pro Plus என்ன புது சிப்பில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வினரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வினோத். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.